இந்த வீடியோவில் உங்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகருடைய மருத்துவ பலன்களை பற்றியும் அது உடம்புக்கு செய்கிற நன்மைகளை பற்றியும் ஏகப்பட்ட யூடியூப் வீடியோக்கள் இருக்குது. வலைத்தளத்தில் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆர்டிகல்ஸ், கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன சார் ஸ்பெஷலாக சொல்ல போகிறீங்க, அதில் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நம்பர் 1, ஃபஸ்ட்டு அதிர்ச்சி ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, வைட்டமின் கே இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அடிக்கடி மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அதனால் இந்த உணவுப் பொருள்லாம் சாப்பிட்ணும், அது உடம்புக்கு அந்த சத்தை கொடுக்கும் அப்படின்னு. இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏராளமான நன்மைகளை நம்ம உடம்புக்கு செய்யுதுன்னு ஏகப்பட்ட வீடியோக்கள், தகவல்கள், கட்டுரைகள் சொல்லுது. அது அத்தனையுமே உண்மை. அப்படின்னா இந்த ஆப்பிள் சைடர் வினிகரில் ஏகப்பட்ட உயிர் சத்துக்கள் இருக்கணுமா இல்லையா? இயற்கையோடைய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பிள் சைடர் வினிகரில் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த உயிர் சத்துமே கிடையாதுங்க. என்னங்க சொல்கிறீங்க? உயிர் சத்து, வைட்டமின், மினரல்ஸ்னு சொல்லி எதுவுமே இல்லாத ஒரு பொருள் உடம்புக்கு எப்படி நல்லது செய்யும்? அப்போ நல்லது செய்யும் இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்களே பெரிய லிஸ்ட்டு, அதெல்லாம் பொய்யான்னு கேட்டிங்கன்னா பொய் கிடையாது, உண்மை. இப்போ உயிர் சத்துக்கள் இல்லாமலேயே இவ்வளவு நல்லதையும் ஆப்பிள் சைடர் வினிகர் எப்படி செய்யுது? ஆப்பிள் சைடர் வினிகர்னா என்ன? இதை யார் சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாது, எதுக்காக சாப்பிடக்கூடாது, இது உடம்புக்கு உள்ளே போய் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், அந்த அறிவு இருந்தால் தான் இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி. அவங்க உடம்பு ஒரு மாதிரி கண்டிஷனில் இருக்கும் இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தணுன்றது உங்களுக்கே தெரிய வரும். வாங்க இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் அதனுடைய மருத்துவ பலன்களை என்னன்றதை பார்ப்போம். இது என்னங்க பண்ணுது? வெயிட் லாஸ் கொடுக்குதுன்றாங்க. நல்ல ரிசல்ட், நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இதை 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் ஒரு நாளைக்கு நிறைய தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை குடித்தோன்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றது 100க்கு 100 உண்மை. சரி, அடுத்தது இந்த டைப் 2 டயபெட்டிஸ், பிளட் சுகர் லெவலை அது கம்மி பண்ணுது. ஓகே, அதுவும் உண்மை. பிளட் ப்ரெஷரை சீராக்குது, அதுவும் உண்மை. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். லீவருக்கு நல்லது பண்ணுது, அதுவும் உண்மை. குடலை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணுது, அதுவும் உண்மை. ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா நம்ம உடம்புடைய டோட்டல் இம்யூன் சிஸ்டம், அந்த ஆரோக்கிய மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அதை வலுவானதாக ஆக்கக்கூடியதாக இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்கு. அடுத்தது பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு, பெண்களுக்கு அந்த கருமுட்டை ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரியிலேருந்து அந்த கருமுட்டை, மெச்சூர்டான கருமுட்டை சரியான நேரத்தில் உருவாகி ஃபெலோப்பியன் அந்த டியூப் வழியாக சரியான இடத்துல அமைஞ்சு சினைப்பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற அந்த ப்ராசஸை இது சரிப்படுத்துது, சீர்படுத்துது. அதனால சினைப்பிடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சியம், மக்னீசியம், அயன், வைட்டமின்ல கே, B12, வைட்டமின் சி இதெல்லாம் உறிஞ்சி உடம்புக்கு கொடுப்பதற்கான வேலையை அது சரிவர பார்க்குது. இப்படியே இந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். இது அத்தனையும் உண்மை. சரி, இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் எந்த உயிர் சத்துமே இல்லாத இந்த விஷயம், இந்த பொருள் உடலுக்குள்ளே போய் இவ்வளவு மாயாஜாலங்களை எப்படி பண்ணுது? ஒரு சின்ன சயின்ஸ், இதை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆப்பிள் சைடர் வினிகர் என்பது என்னன்னா, ஆப்பிளை எடுத்து க்ரஷ் பண்ணி அதோட ஜூஸை எடுத்து அதில் ஈஸ்ட்னு ஒரு பொருளை சேர்க்கும்போது அது ஆப்பிள் சைடர், அதாவது அது ஒரு வகையான ஆல்கஹாலாக அது மாறுது. இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ரெண்டாவது, அதில் குறிப்பிட்ட பாக்டீரியா, உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவை சேர்த்து ஃபெர்மெண்டேஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. வெயிலில் ஊறுகாயை ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த ஆப்பிள் ஜூஸ், ஈஸ்ட் சேர்க்கப்பட்ட ஆப்பிள் ஜூஸை வெயிலில் 1 மாதம் வச்சுருந்து அதில் பாக்டீரியா சேர்த்தாங்கன்னா அதுதான் வினிகரா மாதிரி ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஜூஸ் அது ஆல்கஹாலா மாதிரி அது வினிகரா மாறுது. சரி, இந்த ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்பிளில் உள்ள சுகர் எல்லாமே உடைக்கப்பட்டு அது எல்லாமே அசிட்டிக் ஆசிடாக இங்கே மாற்றப்படுகிறது. இந்த அசிட்டிக் ஆசிட் தாங்க உங்கள் உடம்புக்குள்ளே போய் மாயாஜாலத்தை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த அசிட்டிக் ஆசிட் அப்படின்ற இந்த விஷயம்
குடல்ல ஏற்கனவே நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிறதுக்காக ஒரு ஆசிட் ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கு உறுதுணையான நண்பன் மாதிரி, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சிங்களேன். இந்த அசிட்டிக் ஆசிட் உடம்புக்குள்ளே போய் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல உள்ள ஏகப்பட்ட பார்ட்ஸ், நம்ம பாகங்கள், உடல் பாகங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பல வகையான என்சைம்களை சுரக்குது. இந்த என்சைம்கள் சுரக்காமல் இருந்தாலோ இல்லை சுரக்கப்பட்ட என்சைம்கள் ஆக்டிவாக இல்லாமல் மந்தமாக அப்படியே சோம்பேறியாக சுற்றிக்கிட்டு இருந்தாலோ படுத்துக்கிட்டு இருந்தாலோ அதை தட்டி எழுப்பி அதுக்கு எனர்ஜி கொடுத்து அதை சுறுசுறுப்பாக்கி விடக்கூடிய வேலையை மட்டும் தாங்க இந்த அசிட்டிக் ஆசிட் பண்ணுது. இதனால என்ன ஆகுதுன்னா, எல்லா உறுப்புகளும் சரிவர என்சைம்களை சுரக்கிறதும் அந்த என்சைம்கள் தங்களுடைய வேலையை சரிவர பார்க்கறமான வேலை நடக்கிறதுனால உடம்புக்குள்ள உள்ள அத்தனை விஷயங்களும் சரி பண்ணப்படுகிறது. இதுதான் மெயினாக அது பண்ணுது. ஸோ இப்போ ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் ஏற்படுதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபேட் பர்னர் அப்படின்வாங்க. கொழுப்பை எரிக்கும் சக்தி உள்ளது. இது ஆசிட் இல்லையா, இந்த ஆசிட் HDLன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை காப்பாற்றி LDLன்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அதை எரித்து தள்ளக்கூடிய வல்லமை உள்ளது. அதனால உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் அழிக்கப்பட்டு கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு சரி பண்ணப்படும். கொழுப்புகள் எரிக்கப்படுவது குறிப்பாக லிவர், கல்லீரலின் மேல் படியும் அந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லீரலின் மீது படியக்கூடிய அந்த ஃபேட்டை எரிச்சு கரைச்சி தள்ளுறனால அந்த லீவர் சரிவர இயங்குது. சரிவர இயங்கி அது என்ன பண்ணுதுன்னா, அடுத்த பாயிண்ட் பிளட் சுகருக்கும் இந்த வெயிட் லாஸுக்கும் எப்படி சம்பந்தப்படுதுன்றத பாருங்க. பிளட்ல உள்ள சுகரை இந்த இன்சுலின் அப்படின்ற விஷயம் உடைச்சி அதில் உள்ள சத்துக்களை தனித்தனியாக ஆக்குது. அந்த சத்துக்களை பிளட்லேருந்து உறிஞ்சி உடலின் அத்தனை பாகங்களுக்கும் கொடுக்கக்கூடிய வேலையை லீவர் சரியாக பண்ண வேண்டும். அப்போதான் அந்த பிளட் சுகர் நமக்கு எனர்ஜியாக பயன்படும். இல்லைன்னா அது ஒரு கெட்ட விஷயமாக உடலில் தேங்கும் போது பிளட் சுகர் அதிகமாகி அதனால உபாதைகள் வரும். இப்போ இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு குறைபாட்டை இது சரி செய்கிறது. நம்ம சாப்பிட்ற உணவுல உள்ள அந்த சுகரை உடைச்சி அதில் உள்ள சத்துக்களை தனித்தனியாக பிரிக்கக்கூடிய விஷயத்தை பண்ணக்கூடிய இன்சுலினை எவ்வளவு சாப்பிட்றோமோ அது அளவுக்கான இன்சுலினை சரிவர பேங்க்ரியாஸ் என்ன சொல்லப்படக்கூடிய அந்த கணையம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வேலை, அதுலேருந்து ஒரு என்சைம் உருவாகுது. அது இதை கட்டுப்படுத்துது. அந்த என்சைமை சரிவர சுரப்பதற்கான வேலையை இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் பண்ணுறதுனால சரியான அளவில் அதிகமான இன்சுலின் சுரந்தாலும் உடலுக்கு தீமை, கம்மியாக இன்சுலின் சுரந்தாலும் அது உடலுக்கு தீமை. கம்மியாக சுரந்ததுன்னா அதனால் டயபெட்டிஸ், சுகர் சரிவர உடைக்கப்படாமல் ரத்தத்திலே தங்குறனால அதிகப்படியான சர்க்கரை பிளட்ல இருக்கும். இப்போ இதை சரி பண்ணி லீவரும் கணையமும் இணைந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான வேலையை இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் பண்ணுது. அதாவது இன்சுலின் அளவு அதிகமாக சுரந்ததுன்னா அது உங்கள் உடல் எடையை கூட வைக்கும். அப்போ இன்சுலின் அளவை கம்மி பண்ணி சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சுகரை உடைச்சி ரத்தத்தில் எனர்ஜியாக மாற்றக்கூடியதற்கு என்ன இன்சுலின் தேவையோ அந்த அளவுக்கு சுரந்து அதை வலுவானதாக ஆக்கி முழு வீச்சில் வேலை செய்யக்கூடிய வைக்கிறது இந்த ஆப்பிள் சைடர் வினிகர். அப்போ அதிகமாக இன்சுலின் சுரக்கிறதையும் அது தடுக்குது, கம்மியாக இன்சுலின் சுரக்கிறதையும் அது ஊக்குவிச்சு சரியான அளவில் பண்ணுறதுனால அதிகமான இன்சுலின் சுரக்கிறதுனால வர எடை அதிகரிப்பு, ஒபிசிட்டி, இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. அடுத்து இது குடலில் உள்ள பாக்டீரியா, பெருங்குடல் சிறுகுடல் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியாவே இருந்தால் கூட அது சரியான இடத்துல வளரணும். ஃபர்ஸ்ட் திங், கெட்ட பாக்டீரியாவை இது கொல்லணும். ரெண்டாவது, நல்ல பாக்டீரியா எந்த இடத்துல வளரணுமோ அந்த இடத்துல வளராமல் போச்சுனாலும் அது கெட்ட விஷயத்தை தான் பண்ணும். 2 விஷயம் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இது ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களுக்கு ஏகப்பட்ட எனர்ஜியை கொடுத்து அது முழு வீச்சில் செயல்படுவதற்கு அது பயன்படுறனால இந்த வெள்ளை அணுக்கள் தான் மிலிட்ரி மாதிரி, அதாவது எனி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்றவை நம்ம உடலுக்குள் செல்வது, நம்ம சாப்பிடும் சாப்பாட்டு மூலமாக உள்ளுக்குள்ளே செல்லும் போது அது வயிற்றுலேயே இறைப்பையிலே அதை சாகடிச்சிடும். அப்போ அந்த இரத்த வெள்ளை அணுக்களுக்கு வலு சேர்க்கறதுனால
இது என்ன பண்ணுன்னா வயிற்றில் உள்ள அந்த கெட்ட பாக்டீரியாவையும் வைரஸையும் கொல்றதோட உடம்புக்கு மற்ற பார்ட்ஸில் ரத்தத்தில் உள்ள அத்தனை கெட்ட பாக்டீரியாக்களையும் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை உள்ளது. அடுத்தது வந்து குடலை கிளீன் பண்ணக்கூடியது. பெருங்குடலில் இருக்க வேண்டிய பாக்டீரியாக்கள் சில சமயம் சிறுங்குடலில் அதில் போய் இருக்கும்போது அது கெட்ட விஷயத்தை பண்ணும். அப்போ இதை ரிவர்ஸ் பண்ணி சரியான இடத்துல அதை கொண்டு வந்து சேர்ப்பதும் சிறுகுடலில் உள்ள அந்த பாக்டீரியாவை அப்புறப்படுத்துவதுமான முக்கியமான வேலையை செய்கிறதுனால இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தை அங்கே சரி பண்ணிடுறதுனால மேஜரான ப்ராப்ளம்ஸ்லேருந்து அது நம்மளை காப்பாற்றுது. PCOS பாலிசிஸ்டிக் ஓவரி சிஸ்டம் அப்படின்ற விஷயத்தை இது சீர்படுத்துவதனால இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுறதோட சினை முட்டை சரியான நேரத்தில் உருவாதனால அந்த ஓவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சரியான விதத்தில் அங்கே நடக்கும்போதே பாதி பெண்களுக்கான உடல் உபாதைகள் வந்து இது சரி பண்ணிடும். சரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வந்து ஏகப்பட்டது அது பண்ணுது. சரி, இதை எப்போ சாப்பிடணும், பெஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எப்போ வேணால் சாப்பிடலாம். 1லேருந்து 2 ஸ்பூன் தான் அதிகபட்சம் சாப்பிடணும். இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. 1லேருந்து 2 ஸ்பூன். இது பெஸ்ட்டு என்னென்னா உங்களுடைய உணவில் வந்து இதை சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இது பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் எரிக் பக் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் கூட லெமனை பிழிஞ்சிட்டு அது கூட கிரேன்பெரி ஜூஸை சேர்த்து சாப்பிடும்போது அது மிக வலுவுள்ளதாக மாறுகிறது. மிகப்பெரிய உடலுக்கான நன்மையே வந்து அது செய்துன்றாங்க. கிரேன்பெரி ஜூஸ் கிடைக்கலன்னா பரவாயில்ல, வெறும் லெமனை பிழிஞ்சு கூட நம்ம குடிக்கலாம். இதை நிறைய 1 லிட்டர் மினிமம் 1 லிட்டர் வாட்டரில் 1 ஸ்பூன் கலந்தால் போதும். இதை வந்து ஒரு வேளை குடிக்கணும், எப்போ வேணால் குடிக்கலாம். நம்ம சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் மீல்ஸுக்கு முன்னாடி வந்து இதை குடிச்சிட்டு சாப்பிடுவது மிக மிக நல்லது. ஆனால் மீல்ஸுக்கு அப்புறமும் இதை சாப்பிட்லாம். சரி, இது வெயிட் லாஸ் அப்படின்ற விஷயத்தை பண்ணுறது. அதை வச்சு இதை யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு வருவோம். இது வந்து வயிற்றில் வந்து ஒரு ஃபுல்னஸை கொடுக்குது. அதாவது ஃபுல்னஸ்னா ஒரு முழுமைத்தன்மை. நிறைய வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட ஒரு உணர்வை வந்து சைடர் வினிகர் தண்ணியில் கலந்து குடிக்கும்போது நமக்கு ஏற்படுறதுனால நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியாது. அப்படியே சாப்பிட்டாலுமே கம்மியாக தான் நம்மளால் சாப்பிட முடியும். 2வது விஷயம், இது வயிற்றுக்குள்ள அந்த பொருளை ஜீரணமாக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துது. அதாவது வயிற்றுக்குள்ள அந்த பொருள் நிறைய நேரம் இருந்து பொறுமையாக ஜீரணமாகுது அப்படின்ற வேலையை இது முக்கியமாக வந்து செய்யுது. அப்புறம் வந்து ஆசிட் ரீஃப்ளெக்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லது. ஆசிட் ரீஃப்ளெக்ஸ்ன்ற ப்ராப்ளத்தை அது சீர்படுத்துது. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த ஆசிட் கம்மியாக சுரந்ததுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த வயிற்றில் உள்ள உணவு ஜீரணம் ஆகாமல் இந்த கம்மியான ஆசிட் ரொம்ப திணறும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த அசிட்டிக் ஆசிட் கலந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை நம்ம சாப்பிடும்போது அந்த ப்ராசஸ் அது ஸ்பீடப் பண்ணி சீக்கிரம் டைஜஷனை நமக்கு சீர்படுத்துகிறது. இதனால ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் அந்த கேஸ் உருவாக்கம் தடுக்கப்பட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கூட நமக்கு வராமல் இருக்குது. இப்போ இதில் 2 ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது உணவை சீரணம் பண்ணக்கூடிய நேரத்தை அதிகமாக்குகிறது அப்படின்றது வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. சில பேருக்கு இந்த அல்சர் மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது அசிட்டிக் ஆசிட். வயிற்றில் ஏற்கனவே அல்சர்ன்ற புண்ணு இருக்கும்போது இந்த ஆசிட் போய் படும்போது அதை இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகி அதை அதிகப்படுத்தும். ஸோ அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் உங்களுடைய பாடி பிஹெச் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது காரத்தன்மை உள்ள உடம்பா உங்களது, அமிலத்தன்மை உள்ள உடம்பா, அசிடிட்டியாக இருக்கா ஆல்கலைனாக இருக்கா அப்படின்றது. 2த்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் 7 to 7.3 இருந்ததுன்னா அது நியூட்ரல். நம்ம உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கமும் போகக்கூடாது கீழே, அந்த பக்கமும் அதிகமாக போகக்கூடாது. இந்த பக்கம் அதை தாண்டி கீழே போச்சுன்னா அசிடிட்டியா அமிலத்தன்மை உள்ளதாக மாறிடுச்சு நம்ம உடம்புன்னு அர்த்தம். அதுக்கு உண்டான உடல் உபாதைகள் அந்த செட்டு அப்படியே நமக்கு வரும். இந்த சைடு ஆல்கலைன் உள்ள உடம்பா மாறிச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள அந்த சாப்பாட்டையும் சரி கொழுப்பையும் சரி எல்லாத்தையும் எரிச்சு எனர்ஜியாகவும் சத்துக்களாகவும் மாற்றுற விஷயம் நடக்காதுங்க. அப்போ அஜீரணம் ஏற்படும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவாகாத போது ஜீரணமாகாத போது அது உடலில் தங்கும்போது அங்கே வந்து பாக்டீரியா உருவாகும். அந்த பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா உருவாகும் போது ஃபுட் பாய்சனாக மாறும். இப்படித்தான் அந்த ஃபுட் பாய்சனிங், வாந்தி, பேதி இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. அப்போ சாப்பிட்ற சாப்பாடை கரெக்டாக ஜீரணம் பண்ணி கரெக்டாக அந்த சத்துக்கள் உடம்புல போய் சேரக்கூடிய வேலையை வந்து இது பண்ணணும். பாடியோடைய
pH வேல்யூ வந்து 7.3க்கு மேலே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா காரத்தன்மை உள்ள ஆல்கலைன் பாடியாக நம்ம உடம்பு மாறி இருக்கும்போது அதுக்கு ஆசிட் தேவைப்படும். அந்த ஆசிடை கொடுக்குற ஒரே பொருள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர். இதில் தான் அந்த அசிட்டிக் ஆசிட் இருக்குது. அப்போ உங்கள் உடம்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது பயன்படும். இப்போ உங்கள் உடம்புல அந்த pH வேல்யூ 1 to 3.54 அந்த ரேஞ்சில் வந்து அசிடிட்டியாக இருந்ததுன்னா, அமிலத்தன்மை உள்ளதாக இருந்ததுன்னா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது மேலும் அமிலத்தன்மை உள்ள உடம்பாக வந்து உங்களை மாற்றும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு இந்த அஜீரணம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு உப்புசம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம உடம்பு ஆல்கலைன் உடம்பாக இருக்குது, நமக்கு அசிடிட்டி தேவைப்படுது, ஆசிட் வந்து தேவைப்படுதுன்னு அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் சாப்பிடலாம். டயபெட்டிஸில் டைப் 1 டயபெட்டிஸில் இருக்கிறவங்க இது சாப்பிட்றது நாட் அட்வைசபிள். ரெண்டாவது, இன்சுலின் மாதிரி இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு சுகர் லெவல் ரொம்ப மோசமான லெவலில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இன்சுலின் கூட இது ரியாக்ட் பண்ணும்போது பிளட் சுகர் லெவலை திடீர்னு ரொம்ப லோவாக வந்து இறக்கும். இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் அந்த பிளட் சுகர்னுடைய அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க, இல்லை ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறவங்க, அதை மிடில் இதில் இருக்கிறவங்க வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது இதை வந்து உங்களுடைய பிளட் சுகர் லெவலை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுவது நல்லது. ரெண்டாவது, பொட்டாசியம் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கள் உடம்புல அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாருன்னா இதை அவாய்ட் பண்ணுவது நல்லது. ஏன்னா இது வந்து பொட்டாசியம் அளவை கம்மி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது. பொட்டாசியம் ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. பொட்டாசியம் அளவு அதிகமாக இருந்தால் அவங்க வந்து ஆப்பிள் சிடார் வினிகரை வந்து சாப்பிடுவது, குடிப்பது வந்து மிக மிக நல்லது. அடுத்தது வந்து இந்த பல் எனாமல் அதை வந்து கரைக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அதனால் இது குடிக்கும்போது மேக்சிமம் ஸ்ட்ரா வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா குடித்த பிறகு நல்லா வாயை கொப்பளிப்பது மிக மிக அவசியம். இது எல்லாமே இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த ஆப்பிள் சிடார் வினிகரை அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது தான், ஒரு நாளைக்கு 2 ஸ்பூனுக்கு மேலே நம்ம பயன்படுத்தும் போது தான், அதுவும் ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தும் போது தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸுங்க வரும். பட் ஆரம்பத்திலேயே அந்த அளவோட 1 ஸ்பூன் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு வேளையிலையோ இல்லை 2-3 வேளையாகவோ அதை பிரித்து குடிப்பது வந்து உடலுக்கு எப்போவுமே நல்லதை செய்யும். இதை வாங்கும்போது நீங்கள் என்ன கேட்டு வாங்கணும்னா, இது வந்து அன்பாஸ்சுரைஸ்டு ஆப்பிள் சிடார் வினிகரா அப்படின்றத கேட்டு வாங்கணும். ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். அதாவது இதை தயாரிக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். ஆப்பிள் ஜூஸை எடுத்து அதில் ஈஸ்ட்டை போட்டு அதை ஆல்கஹாலாக மாற்றி அதுக்கப்புறம் அதை பாக்டீரியாவை போட்டு வெயிலில் வந்து 1 மாதம் அதை ஊற வைக்கும் போது தான் இதுதான் ப்ராசஸ்ஸு. ஆனால் இதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த மெத்தடு பண்ணால் கூட பரவாயில்ல. இதில் எக்ஸ்ட்ராவாக பெஸ்டிசைட்ஸ் அண்டு வேறு விஷயங்கள், கெமிக்கல்ஸ் வந்து கலக்காமல் இருக்குதான்னு அதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பாருங்கள். அதில் வந்து 2.5 to 3 அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்ததுன்னா இது வந்து ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இதில் வெறும் ஆப்பிள் ஜூஸும் வாட்டர் மட்டும் இருக்குதா இன்க்ரீடியன்ஸில் அப்படின்றத பார்த்துங்க. எக்ஸ்ட்ரா வந்து கெமிக்கல்ஸோ பெஸ்டிசைட்ஸோ அதில் கலந்துருந்தால் அந்த ஆப்பிள் சைடார் வினிகரை நீங்கள் வாங்க வேண்டாம். ஆப்பிள் சைடார் வினிகர்ன்றது இன்னைக்கு பரவலாக நிறைய பேரால் பயன்படுத்தப்படுது. இதோடைய பலன்கள் என்ன, இது யார் யார் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி முக்கியமான வீடியோ இது உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.